இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெர்னடின் ரியலினோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது இத்தாலி தேசத்துல, திருச்சபையினுடைய வரலாற்றுல 16ஆவது நூற்றாண்டுல. அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்பான குடும்பம். மிக இளைய வயதிலே இவருக்கு மிக உயர்ந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஒரு காரணமாக திருச்சபையினுடைய சட்டத்தை படிக்கிறார் மற்றும் குடிமை உரிமை சட்டத்தையும் இவர் படிக்கிறார். பிறகு பல இடங்களில் இவர் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார். பிறகு இவருக்கு அரச பதவிகள் கூட கிடைக்கின்றன. ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிற அந்த பொறுப்பு கூட இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அனுபவமிக்கவர்களே, இவருடைய வாழ்வு ஒரு உலகத்தனமான ஒரு பொது வாழ்வாக கூட இருந்தால் கூட இவருடைய உள்ளம் என்னவோ ஆண்டவரை நோக்கி இருந்ததாக நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். இவருடைய ஊருக்கு சேசு சபை குருக்கள் வந்த நேரத்தில் அவர்கள் பின்தொடர்ந்து சென்று ஆலயத்தில் அவர்களுடைய மறைவுரை கேட்கிறார். அதற்கு பிறகு இவருடைய உள்ளத்துல தேவ அழைத்தலை இவர் உணர்கிறார். பிறகு மிகப்பெரிய பொறுப்புகள் இவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த பொறுப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சேசு சபை குருமடத்தில் சேர்ந்து குருவாக உயர்த்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, குருவாக அருட்பொழிவு செய்யப்படுகிறார். மிக இளைய வயதிலே சேசு சபையிலும் இவருக்கு மிக உயரிய பொறுப்புகளும் கொடுக்கப்படுகின்றன. சேசு சபை குரு மாணவர்களை பராமரிக்கின்ற, அவர்களை பயிற்றுவிக்கின்ற பொறுப்பும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்நாள் எல்லாம் கல்வி பணியையும் ஆன்மீக பணியையும் சேர்ந்து இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கிற கல்வி பணியின் மூலமாக ஆன்மீக பணியை செய்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் இந்த புனித பெர்னடின் ரியலினோ அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு பல்வேறு பொறுப்புகள் கொடுத்திருந்தாலும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களாய் வாழவும், உலக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொள்ளாமல் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டு நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் பிறருடைய ஆத்மாவையும் காப்பாற்றுகிற அல்லது மீட்கின்ற ஒரு பணியில நம்மையே ஈடுபடுத்தி கொள்ளவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல அக்கறைக்கு சென்று தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் செல்லுகிற அவர் வழியில பலரை குணப்படுத்துகிறார். இறை வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அப்படி அவர் வீட்டில் இருந்த நேரத்துல கூட்டம் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால் கூட்டத்தினரிடையே முடக்குவாதமுற்ற ஒருவரை அவர்களால் கொண்டு வர இயலவில்லை. கூரையை பிரித்து அதன் வழியாக இயேசுவிடத்துல அந்த முடக்குவாதமுற்றவரை 4 நபர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு வந்த 4 நபர்களுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த முடக்குவாதமுற்றவருக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புத சுகத்தை அளித்து இன்றைக்கு அனுப்புகிறார். ஆனால் அங்கிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை உற்று நோக்குகிறார்கள். ஓய்வு நாளில இவன் எப்படி இந்த ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் இடரல். 2வது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு சொல்லி அவரை குணப்படுத்துகிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் என்கிற 2வது ஒரு இடரல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்துல 2-3 வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உடல் நோயினின்று குணப்படுத்துவர் மட்டுமல்ல, ஆன்ம நோயினின்று நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற நமது மீட்பர் என்பதையே இன்றைக்கு முதல் செய்தியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் உடல் நோய்களையும் அற்புதங்களையும் செய்பவராக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் நோயையும் நம்முடைய உள்ளத்து நோயாக இருக்கிற நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய நமது மீட்பர் என்பதே முதல் செய்தி. 2வது செய்தி என்பது, இன்றைக்கு கிராமங்கள் எல்லாம் பேசுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏன் இப்படி நீங்க பயந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதனாலதான் நாங்க எப்படி இருக்கோம். ஏன் இந்த ஒரு முயற்சியை எடுத்தா என்ன? இல்ல 4 பேர் 4 விதமா பார்ப்பாங்க, பேசுவாங்க, இப்படி என்று ஊருக்கு 4 பேர் நம்மை விமர்சனம் செய்வார்கள். நாம் வாழவே கூடாது என்று நினைப்பார்கள், நாம் வளர்ச்சி அடையவே கூடாது என்று நினைப்பார்கள். இப்படியாக ஊருக்கு 4 பேர் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல அதற்கு மாறாக அந்த ஊரில் இருந்த 4 பேர் தான் அந்த முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எப்படியாவது இயேசு அவரை குணப்படுத்தி விடுவார் என்று மற்றவருக்காக உதவி செய்த, மற்றவருக்காக பரிந்துரை செய்த, மற்றவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வந்த அந்த 4 பேர் தான் நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, மற்றவர்களுக்காக உதவி செய்கிற,
மற்றவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வருகிற அந்த 4 பேர் தான் நம்முடைய வாழ்க்கை மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்களைப் போலத்தான் நம்ம இருக்க வேண்டும் என்பதை 2வது செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 3வது செய்தியாக, இயேசுவை சந்தேக கண்ணோடு பார்த்த, இயேசுவின் மீது எந்த குற்றத்தை சாட்டலாம் என்று காத்து கிடந்த, தீய எண்ணத்தோடும் எதிர்மறையான எண்ணங்களோடும் மற்றவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது, மற்றவர்கள் நம்மை விட உயர்ந்துவிடக்கூடாது என்கிற தீய எண்ணத்தோடு இருந்த அந்த பரிசேயர்களைப் போலவும் சதுசேயர்களைப் போலவும் நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கும் மற்றவர்களுடைய நற்பெயருக்கும் நாம் இடரலாய் இருக்கக்கூடாது என்பதே இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய 3வது ஒரு பாடம். ஆகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர். நம்மை உடல் நோயினின்றும் ஆன்ம நோயினின்றும் விடுவிக்கக்கூடிய நமது மீட்பர். எல்லா காலத்திலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றவர்களை விசுவாசத்துல உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களை இயேசுவிடத்துல அழைத்து வருகிற, நல்லது செய்கிற 4 பேர்ல ஒருவராக நாம் எப்பொழுதும் இருக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.